ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நார்மல் ஃபேனு, அதே போல் நார்மல் சுவிட்சு, இந்த கண்ட்ரோலில் இருந்ததை ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ ஏற்கனவே அவங்க வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிமோட்டில் தான் ஆன் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ அந்த இதில் ஆக்சுவலாக என்ன கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேனு, ஒரு லைட்டு, ரெண்டுமே வந்து ரிமோட்டில் ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ டெக்னாலஜி போயிடுச்சு, எவ்வளோ வேகமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எந்திரிச்சு ஃபேனை ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு ஆகி போயிட்டோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இதில் வந்து எப்படின்னா, இந்த சிஸ்டத்துக்கு வந்து பேஸ் நியூட்ரல் நம்ம கொடுத்துடணும். ஸோ அதிலேருந்து 2 அவுட் வரும். அதில் ஒன்று வந்து ஃபேனு கண்ட்ரோல் கொடுத்துடணும். அடுத்து வந்து சுவிட்சுக்கு, அதாவது லேம்புக்கு கொடுத்துடணும். லேம்பு கொடுத்துட்டோம்னா, லேம்புக்கு போகிற அவுட்டில் கொடுத்துட்டோம்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ நம்ம வந்து சுவிட்சை ஆன் பண்ணாலும் லைட் எரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான், நம்ம இதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் போய்கிட்டுருக்குது, நம்ம பண்ணுறோம். டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருச்சு. இன்னுமே இதெல்லாம் தெரியாதவங்க, இதெல்லாம் நம்ம நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம செஞ்ச வேலையை போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.